யாராவது புதுசா கெஸ்ட் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான், நீங்க தான் இந்த செஷனோட ஹீரோ. இன்னி செஷனுக்கு புதிதாக வந்த நபர்கள் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றோம் அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கா? சுரேஷ் அழகுராணி, வெல்கம் வெல்கம் வெல்கம். வேற யாராவது கெஸ்ட் இருக்கீங்களா? தயங்காம கேட்டுக்கோங்க, உங்களை இன்னைக்கு எதுவும் பேச சொல்ல போறது இல்லை. தைரியமா கை தூக்கின சுரேஷ் அழகுராணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தேங்க்யூ தேங்க்யூ. நாம நிறைய புது கெஸ்ட அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். புது ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நம்ம சுத்தி நிறைய பேர் ஒரு தேடுதலோட இருக்காங்க. அந்த தேடுதலுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த ஃபுல் ஸ்டாப், தேடுதலோட ஃபுல் ஸ்டாப். ஆனா என்ன ஸ்டார்டிங் தெரியுமா? ஆக்ஷன். ஸ்டார்ட் ஸ்டார்ட் ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படிமாங்கல்ல, அவ்வளவுதான். இது வரைக்கும் உங்களோட தேடுதல் முடிஞ்சு போச்சு. இனிமேல் ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் தான். சினிமால எடுக்கும்போது ஒரு கிளாப் பாய் சொல்லுவாங்க, ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாப் கார்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னையோட உங்களோட தேடுதல் முடிந்தது. புதிதா வந்த நபர்கள் சரி, உங்க சுத்தி உங்க கெஸ்ட் யாராவது வந்திருப்பாங்க, அவங்களுக்கு சரி. அப்படி என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, வாழ்நாள் முழுதும் சம்பாதிக்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. லைஃப் லாங் ஏர்னிங் ஜேர்னியாவே இருக்கு, என்ஜாயிங் ஜேர்னி இல்லவே இல்லை. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுங்க? எதுக்காக பிறந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? வாழ்ந்தோம் வீழ்ந்தோம் மடிந்தோம் அப்படின்னு இருக்கணுமா? இல்லவே இல்லை. எப்படி இருக்கணும்? செலிப்ரேட் பண்ணணும், வாழ்க்கையை கொண்டாடணும், என்ஜாய் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? சர்ப்ளஸா நம்மகிட்ட பணம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், நேரம் இருக்கணும். கரெக்டுங்களா? இது இல்லாம வாழ்க்கை பெருசா இனிக்காது. இது நாள் வரைக்கும் நாம நிறைய வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிறைய வாழ்க்கை மாதிரிட்டே வந்துட்டோம். தூக்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, மிதிப்பட்டு, ஓதப்பட்டு, எல்லாம் பட்டு 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 போய் இப்ப திருப்பி துளிர்விட ஆரம்பிச்சிருக்க நேரம். ஆனா இப்ப என்னன்னா, நமக்கு நேரம் இல்லவே இல்லை. நமக்கு வாழ்க்கை இன்னொரு 40 வருஷம் 50 வருஷம் இருக்கு, வாழலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்லவே இல்லை. வரும் நேரம் நிர்ணயிக்கப்பட்டது நமக்கு தெரியும், போகும் நேரமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனா எப்பன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? இருக்கும் காலத்திலேயே எல்லாத்தையும் மகிழ்ச்சியா கொண்டாடி ஜாலியா என்ஜாய் பண்ணி ரசிச்சு ருசிச்சு லைஃப செலிப்ரேட் பண்ணணும். நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவேன், லைஃப் இஸ் ஃபார் செலிப்ரேஷன்ஸ். தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ், இதே மாதிரி நாட்கள்ல மட்டும் கொண்டாட்டம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம மகிழ்ச்சியா கொண்டாட வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. அதுக்கு எது தடுக்குது? ஏதோ ஒண்ணு தடையா இருக்குல்ல, அது என்ன? காசு, பணம், துட்டு, மணி மணி, இதுதான் தடை போடும் தடை கற்களா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? நம்ம லைஃப் லாங் சம்பாதிச்சுட்டே இருக்கோம், அது கரெக்டா? அடுத்த ஓரிரு வருடங்கள் மட்டும்தான் நான் சம்பாதிக்க போறேன். அதுக்கப்புறம் நான் இருக்க போறது 5 வருஷமா 10 வருஷமா 50 வருஷமா தெரியாது. வாழ்க்கை முழுக்க நான் கொண்டாட்டமா ஜாலியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க போறேன். இதுக்கு யாரெல்லாம் தயார்? சானிடைஸ் பண்ணுங்க. இந்த டீல் யாருக்கெல்லாம் ஓகே? நீ வந்திருக்கிறவங்கள அடுத்த 2 வருஷம் நான் ஜாலியா லைஃப் லாங் கொண்டாட போறேன், மகிழ்ச்சியா இருக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த அடுத்த 2 வருஷம் சீரியஸா சின்சியரா ஒர்க் பண்ண போறேன். அதுக்கப்புறமா ஜாலியா லைஃப என்ஜாய் பண்ண போறேன். 3 4 5 6 7 8 அவ்வளவுதானா? மீதி எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா? கடைசி நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு, எங்க வீட்டுல அப்படிதான் சார் சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லா கஷ்டப்பட்டு படினாங்க. நான் கஷ்டப்பட்டு படிச்சேங்க சார். கஷ்டப்பட்டு படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சிருச்சுங்க சார். கஷ்டப்பட்டு உழைக்கணும், கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா நல்லா சம்பாதிக்க முடியும்னு இருக்காங்க. அதனால நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் சார். எங்க அம்மா அப்பா எல்லாம் சொன்னது நான் அப்படியே கேட்க போறேன் சார், நான் அப்படியே தான் இருக்க போறேன் அப்படிங்கிறவங்கள மத்தவங்கன்னா. அப்ப சீரியஸா சொல்றேன், அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் ஃபார் யூ. உங்களுக்கான செஷன் கிடையாது.
ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கணுமா, கஷ்டப்பட்டு உழைக்கணும், கடினமா உழைக்கணும். ஆனா அந்த உழைப்பு எப்படி இருக்கணும்னா ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கும். நீங்க ஒரு முறை செய்யும் வேலைக்கு பல முறை அதன் மூலமா வருமானம் வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்ப யார் செஞ்சிட்டு இருக்காங்க? ஒரு இளையராஜா இன்னைக்கு ஆனவுன்னா அவர் வந்து கொடி தூக்கிறார். ஏய், என் பாட்டை எதுக்குடா நீ போட்ட, அதுக்கு ராயல்டி கொடு. ஏன் ஒரே ஒரு ட்ரிப் ஒரு மியூசிக் போடுறாரு, அதற்கு அவருக்கு நீங்க டெலிபோன்ல காலர் ரிங் பேக் டோன் வச்சிருந்தா அதுக்கு ஒரு காசு போகுது. ரேடியோல டிவில அவங்க பாட்டு போட்டா அதுக்கு ஒரு காசு போகுது. படத்துல ஒரு சின்ன பிட்டு அந்த மியூசிக்க போட்டா அங்க அவங்களுக்கு போகுது. இதே மாதிரி ஒரு முறை செய்யும் வேலைக்கு தொடர்ந்து வருமானம் வர மாதிரி ஒரு விஷயத்த இந்த 2 வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடும். தேங்க்யூ லீடர்ஸ். அண்ட் நீங்க டவுன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கான்னா நம்ம சுத்தி நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் அதே மாதிரி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் இளையராஜா மாதிரி மியூசிக் போட முடியும்னா தெரியாது. இன்னைக்கு நிறைய கண்டென்ட் எடுத்து ரோண்டா பைன் சீக்ரெட்னு ஒரு புக் எழுதினாங்க. அதே மாதிரி ஹாரி பாட்டர்னு ஒருத்தவங்க ஒரு புக் எழுதினாங்க. கண்ணதாசன் நிறைய கவிதைகள்லாம் எழுதினாங்க. அந்த புத்தகம் ஒவ்வொரு முறை பிரிண்ட் ஆகும்போது ஒவ்வொரு ட்ரிப்பும் வித்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ராயல்டி போகும். அதே மாதிரி உங்களால புத்தகம் எழுதி சம்பாதிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கா? சாதாரண எனக்கு கல்வி அறிவு கிடையாது, நான் ரொம்ப படிக்கல, நான் ஒரு வேலையில இருக்கேன், நான் ஒரு பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்கேன், நான் ஹோம் மேக்கரா இருக்கேன், நான் ஒரு ஸ்டூடெண்ட். இதெல்லாம் தவிர நான் ஆண் பாலன்ல பெண் பாலன்ல மாற்றுப்பாலின தவிர இங்க எந்த கேட்டகரிக்கும் இதுவே கிடையாது. யாரா இருந்ததுனாலும் இந்த விஷயத்த நீங்க செய்ய முடியும். என்னங்க, பக்கத்துல ஒரு சினிமா புதுசா வந்திருக்கு. ரீசெண்டா அதை எடுத்துப்போம், தாய் கழுவி. தாய் கழுவி தாய் கழுவின்னு ஒரு படம் வந்திருக்குப்பா. ராதிகா எப்படி பார்த்தாலும் இப்படி இருக்காங்கப்பா, ஒரிஜினல் தாய் கழுவி மாதிரியே இருக்காங்கப்பா. பேசுறது என்ன, வெட்டுறது என்ன, அடிக்கிறது என்ன, ஓடுறது என்ன, அந்த வயசானவங்க மாதிரியே ஆக்டிவ் கொடுக்கறது என்ன, அப்படியே நிஜமா இருக்குப்பா. படம் கடைசியில ஒரு முடிவு இருந்தது பாரு, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. இதே மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி நம்ம நிறைய படத்துக்கெல்லாம் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு அங்க அந்த சிக்கன் பிரியாணி ஒண்ணு போட்டான்ப்பா. என்ன கம்ம 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 கம்மன்னு, அது என்ன அரிசிப்பா, சன்னமா சூப்பரா ஒரு அரிசி போட்டு அவ்வளவு ருசியா இருந்ததுப்பா. இன்னைக்கும் அதை நினைச்சாலே நாக்குல எச்சல் வருதுப்பா. இப்படி எல்லாம் சொல்லி ப்ரமோட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா அதற்கான பெனிஃபிட், பலன் யாருக்கு போகுதுன்னா அந்த ஹோட்டல்காரனுக்கு, அந்த சினிமா ப்ரொடியூசருக்கு, ஒரு துணியை பத்தி நீங்க ப்ரமோட் பண்ணீங்கன்னா துணிக்கடைக்காரனுக்கு, அவங்களுக்கு பெனிஃபிட் போகுது. உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. உங்களை சுத்தி இருக்கிற நிறைய நபர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? எப்படிங்க? நீங்க ஒரு நண்பருக்கு சொல்ற மாதிரி நீங்க ஒரு ஆடு பாக்குறீங்க, ஒரு பொருள் உங்களுக்கு பிடிச்சு போச்சு, நீங்க வாங்குறீங்க. இந்த பேஸ்புக்காரன், கூகுள்காரன், இந்த அமேசான்காரன் எல்லாம் ஒரு காது எடுத்து உங்க போன்ல அப்படியே வச்சுட்டே இருக்கான். நீங்க என்ன பேசுறீங்க, என்ன பாக்குறீங்க, என்ன கேக்குறீங்க அப்படின்னு ஒட்டு கேட்டுட்டே இருக்கு. நீங்க ஒரு பொருள் வாங்கினா, நீங்க ஒரு பொருள் தேடினா, ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னு நீங்க இன்ஃபார்ம் பண்ண போனை வச்சு நீங்க பேசினா போதும், அது சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்டா உங்களுக்கு வரும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட சார்ந்தவங்களுக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 50 வயதுல இருக்கீங்க, உங்க நண்பர்கள் வட்டம் 50 வயதுல இருப்பாங்கல்ல, பேஸ்புக்ல கனெக்ஷன்ல, அவங்களுக்கு எல்லாம் போகும். இப்போ ஒரு திருமணமாக போகிற நபர் இருக்காரு, ஒரு மெட்ரிமோனியல்ல தேடுறாரு. இதே மாதிரி இதே ஏஜ் குரூப்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க என்ன பாக்குறீங்களோ அது சம்பந்தமான, அது ரிலேட்டடான விஷயம் அவங்களுக்கும் காமிப்பாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அது என்ன செய்யுதுன்னா உங்களை வச்சு காசு சம்பாதிக்கும். இதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் அது செய்யுது. ஆனா நீங்க செய்யறீங்களா அப்படின்னா செய்றீங்க, ஆனா ப்ரொஃபஷனலா செய்யல. அதுதான் பிரச்சனை. ப்ரொஃபஷனலா என்ன செய்யறதுங்க? உங்களுக்கு வருமானம் வரணும். முன்னாடி எல்லாம், ரொம்ப முன்னாடி, மண்ணெண்ணெய் சில பேருக்கு மட்டும்தான் ரேஷன் கடையில இருக்கும்,
சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரேஷன் கார்டுல யார்த்த இருக்கோ அவங்ககிட்ட ரேஷன் கார்டை வாங்கிட்டு அவங்க போய் என்ன வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த ரேஷன் கார்டுல வாங்கிக்கிறதால இல்ல, வாங்கி வச்சிருவாங்க. 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு 40 ரூபாய் லிட்டர்னு வைப்பாங்க. அது மாதிரி கேஸ் 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு 700 ரூபாய் 500 ரூபாய் வைப்பாங்க. இதெல்லாம் விடுங்க. ஒரு 4வது வீட்டுல ஒரு டூலெட் போர்டு போட்டுருக்கும். ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்பாரு, எனக்கு வீடு ஒண்ணு வாங்கணும் பாரு. எங்க ஏரியால ஒரு புரோக்கர் இருக்காருப்பா, மத்த எல்லாருக்கும் 1 மாசம், நான் சொன்னா பாதி மாசம் வாடகை கொடுத்தா போதும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவரை நைஸ் அந்த போர்டை கட்டி வச்சுட்டு போய் யார்ட்டையும் சாவி வாங்குற மாதிரி அப்படி இப்படி எல்லாம் டிராமா பண்ணி திறந்து காமிச்சிட்டு ஒருத்தட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசி அப்படியே பாலா பண்ணிட்டு, இந்தாப்பா இது நல்லா இருக்கா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜிபே நம்பர் சொல்றேன், அதுக்கு வந்து ஒரு 5000 அனுப்பிச்சிருக்கு, பாதி மாசம் வாடகை அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச எல்லாம் செட்டப்லேயே பண்ணி வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம இது நிஜமாவே என்னோட இதுல நடந்துக்கிறது. அப்ப இன்னைக்கு எல்லாமே நம்ம ரெஃபர் பண்றது எல்லாமே ஒரு வருமானத்தை தேடி போற மாதிரி ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்களும் ஏன் செய்யக்கூடாது? அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு நல்ல பொருள் இருக்கணும். நம்ம மத்தவங்களுக்கு சொல்றதா இருந்ததுன்னா ஒரு நல்ல பொருள் நம்ம கையில கிடைக்கணும். கிடைச்சதுன்னா இது நல்லா இருக்குப்பா, இந்த கம்ப்யூட்டர் மவுஸ் இருக்குல்ல, முன்னாடி எல்லாம் அப்படியே ஒரு ஒயர் வச்சு போகும்பா, இப்படி எடுத்துட்டுலாம் போக முடியாது. இப்ப நான் இதை எங்க இருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ண முடியுதுப்பா, கார்ட்லெஸ் மவுஸ்பா, சூப்பரா இருக்குப்பா. இதே மாதிரி ஒரு பொருள் இருந்ததுன்னா தானே நீங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ரெக்கமெண்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான பொருள் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற பொருள். இந்த எலிக்சர் மிக்ஸை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறதுக்கு ஒரு பர்மிஷன் நம்ம பிரசன்டேஷன் போயிடும் வித் யுவர் பர்மிஷன். ஓகேவா? முன்னாடி இன்னைக்கு இந்த இது வந்தது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. ஆரோக்கிய வாழ்வு தரும் லைஃப் பாய், லைஃப் பாய், லைஃப் பாய் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அந்த ஜிங்கிள்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுல. ஒரு ஃபுட்பால் விளையாடிட்டு ஒருத்தர் போவாரு, போயிட்டு சோப் போட்டு குளிப்பார், ஆரோக்கிய வாழ்விற்கு லைஃப் பாய், லைஃப் பாய், லைஃப் பாய். அந்த இது சட்டன் ஞாபகம் வந்தது. அப்ப ஆரோக்கிய வாழ்விற்கு ஏன் இதே மாதிரி சும்மா ஒரு பொருளை, அதுக்கு எந்த சம்பந்தமில்லாத ஒரு பொருளை கனெக்ட் பண்றாங்க? நிஜமாவே ஆரோக்கிய வாழ்விற்கு ஒரு அற்புதமான ஒரு பொருள் இருக்கு அப்படின்ட்டு மைண்ட்ல தோணின விஷயம் தான் இன்னையோட செஷனுக்கான காரணம். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கும் முழு ப்ராடக்டை பத்தி நாளைக்கு தெளிவா பேசுவோம். இன்னைக்கு ப்ராடக்டை பத்தி ஒரு லிமிட்டடா கொஞ்சம் பார்ப்போம். இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது என்னங்க? உடம்புல நச்சுக்கள் தேங்கி இருந்ததுன்னா அது வெளில எடுக்கும். ரத்தத்தோட தரம், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி கரெக்டா இருக்கணும், அதை சரி பண்ணும். பாடியில பிஹெச் லெவல் பக்காவா ப்ராப்பரா இருக்கணும், அதை சரி பண்ணும். இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணும், அப்பதான் உடம்பு வந்து எந்த சூழ்நிலையும் தாங்கும். அது மாதிரி ஹார்மோன் சமநிலையா இருக்கணும், கூட கம்மியெல்லாம் இருக்கக்கூடாது. மிகையினும் நோய் குறையினும் நோய். கரெக்ட் தான்? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸா இல்லை, மனசு அமைதியா இல்லை. மனசு ஓடுது, இறங்குது, குதிக்குது, தாவுது, கோபமா இருக்கு, டென்ஷனா இருக்கு. அது இல்லாம நல்லா இருக்கு. அது மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ள ஒரு ரிப்பேர் ஆச்சுன்னா உடலுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு, தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் ஒரு விஷயம் உடம்புல நடக்கணும். அது எல்லாமே இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கிற ஒரு கூட்டு பொருட்களோட ஒரு மகிமை இது எல்லாத்தையுமே செய்யுது. இந்த எலிக்சர் மிக்ஸ்னா என்னங்க? இது ஒரு 12 இன்கிரீடியன்ட் இருக்கு. இது பல்வேறு விஞ்ஞானிகளால உருவாக்கப்பட்ட ஒரு எக்ஸலண்டான ஒரு காம்பினேஷன். இப்ப சில உணவுகளை சேர்த்து எடுக்கணும், சில உணவுகளை சேர்த்து எடுக்க கூடாதுன்னு இருக்கு. கால்சியமையும் அயனையும் சேர்த்து எடுக்க கூடாதுன்னு, அதனாலதான் தயிரையும் மீன் கீரையெல்லாம் சேர்த்து எடுக்க கூடாதுன்னு. அது ஒன்னோட ஒண்ணு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்ன காம்பினேஷன்ல கொடுத்தா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும்னு ஆராய்ச்சி செய்து ஒரு 12 மூலிகைகளோட காம்பினேஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல எனர்ஜெட்டிக்கா வாழறதுக்கு முன்னாடி சைட்ல சொன்ன இந்த
7 விஷயங்களையும் சிறப்பா செய்யறதுக்கு எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுது. இதுல 500க்கும் மேற்பட்ட ஹெல்த் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இது 100% இயற்கையான ஒரு கலவை. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷனா இது இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா எல்லாமே இருக்கு. நாம என்ன செய்வோம், டாக்டர் போறதா இருந்ததுன்னா இதுக்கு தனி டாக்டர், கிட்னிக்கு தனி டாக்டர், லிவருக்கு தனி டாக்டர், கைக்கு தனி, காலுக்கு தனின்னு பார்க்கணும். ஆனா செல் லெவல் பார்க்க போனா இந்த அத்தனையும் சேர்ந்து செல்களால உருவானது. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், தனித்தனி டாக்டர் தேவையில்லை. அந்த ஒரு சிங்கிள் சொல்யூஷன்ல தான் இந்த ப்ராடக்ட் இருக்கு. இது ஜெனரலா எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, இந்த 12 இன்கிரீடியன்ட்ல ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம், டிச்சிலியா கட்டிகுவா. இது ரொம்ப முதன்மையா எங்க யூஸ் ஆகுதுன்னா செக்ஸுவல் ஹெல்த் அண்ட் விட்டாலிட்டிக்கு, பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்மைத்தன்மையும் கம்மியா இருக்கு, பெண்மைத்தன்மையும் கம்மியா இருக்கு. ஆண்களுக்கான அந்த செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷனை இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், பெண்களுக்கும் சரி. இதுல இருக்கிற ஆல்கலாய்ட், பிளாவனாய்ட்ஸ், கட்டுபா அப்படிங்கிற ஆல்கலாய்ட்ஸ் மெயினா இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. செக்ஸுவல் ரெஸ்பான்ஸை வந்து ஸ்டெமினாவை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இதுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது உடல்ல அழற்சி உருவாகும், உடல் தனித்தானே டேமேஜ் பண்ணிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும், அதை சரி பண்ணக்கூடிய விஷயம் இதுல இருக்கு. மனசை அமைதிப்படுத்தும், ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் இதுல இருக்கு. நினைவாற்றல், மூளையை வந்து பலப்படுத்துறதுக்கான விஷயங்கள் இதுல இருக்கு. நரம்பு மண்டலங்களை வலுப்பெற செய்யறதுக்கான விஷயங்கள் இதுல இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இதுல இருக்கிற முதன்மையான இன்கிரீடியன்ட்டா இது இருக்கு. அடுத்தது செரோனா ரெப்பன்ஸ் இல்லைன்னா சாப்பால்மெட்னு சொல்லுவாங்க. இது குறிப்பா ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கும், பிபிஹெச்னு சொல்லுவாங்க. ஜெனரலா வயதாக வயதாக இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்க ஆரம்பிக்கும். அதனால சிறுநீர் பாதை அடைக்கும். சிறுநீர் பையில வந்து போய் இது முட்டிட்டு இருக்கிறதுனால அதுல யூரின் ரிட்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனா இது எடுத்துக்கும் போது அந்த வீக்கம் குறையும், சிறுநீர் பாதை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், சிறுநீர் பை, அதாவது மூத்திர பை எல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கும். அதனால யூரின் ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கும். அதனால அடிக்கடி ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன்ங்கிறது கம்மியாகும். அது தவிர ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஆண்மைத்தன்மை பெண்மைத்தன்மைக்கு. அது தவிர முடி வளர்ச்சி வந்து நிறைய பிரச்சனையாகும், முடி கொட்டதெல்லாம் ஆகும். இதை எடுத்துக்கும் போது அந்த முடி சம்பந்தமான பிரச்சனைகள் நல்லா இருக்கும், யூரினரி ட்ராக் நல்லா இருக்கும், ப்ராஸ்டேட் அதோட ஹெல்த் மேம்படும். அடுத்தது குக்குர்பிட்டா மஸ்டர்டா சீட்ஸ், பட்டர் ஸ்குவாஷ்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் பூசணியோட விதைகள்ல அபரிமிதமான நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கும். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகணும், குறிப்பா இதய ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். இதுல இருக்கிற மினரல்ஸ் ஜிங்க், மெக்னீசியம், அயன், காப்பர், மேங்கனீஸ், இதே மாதிரி மினரல்ஸ் எல்லாம் உடம்புல அந்த செல் லெவல்ல ரிப்பேரிங் நடக்கிறதுக்கு, எனர்ஜி ப்ரொடியூஸ் ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு, இதே மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் தான் உதவியா இருக்கும். இதை தவிர மனதை அமைதிப்படுத்தி நல்ல குவாலிட்டியான ஸ்லீப் வரத்துக்கும் தூக்கம் வரத்துக்கும் இந்த பரங்கி விதைகள் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது நம்ம சொல்லக்கூடிய நெரிஞ்சல் முள், பங்க்சர் வைன்னு சொல்லுவாங்க. இது ஆண் தன்மைக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டரோனை அதிகரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மசில்ஸ், இப்ப ஜிம்முக்கெல்லாம் போறாங்க, ஒர்க் அவுட் பண்றாங்க, மசில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும், அதுக்கு இந்த நியூட்ரியன், இதுல இருக்கிற ஆல்கலாய்ட், ஃபிளாவனாய்ட்ஸ், அதே மாதிரி இன்கிரீடியன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பங்க்சர் வைன். அதே மாதிரி இதை வந்து காம அரசின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம சித்த மருத்துவத்துல நெரிஞ்சல் முள்ள காம அரசின்னு சொல்லுவாங்க. இது லிப்பிடோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், எரெக்ஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஓவரால் செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஆனா இது ரொம்ப முக்கியமா என்னன்னா, கிட்னி ஸ்டோனை கரைக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. இது எடுக்கிறவங்களுக்கு 15 நாள்லயே 15 mm கிட்னி ஸ்டோன் வெளியில வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி யூரினரி ட்ராக்ட் அந்த பாதையை, சிறுநீர் பாதையை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும், பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது இதுல 2 ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஒண்ணு ரெட் பீச் அப்படிங்கிற பழத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ், இன்னொன்னு கிரீன் ஆப்பிள் அப்படிங்கிற பழத்திலேருந்து எடுக்கிற ஸ்டெம் செல்ஸ். இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் இப்ப நம்ம சைனால இருந்து நமக்கு கிடைக்குது. இது சரும செல்களோட புத்துணர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணும், மாய்ஸ்சர் கண்டென்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு
பளபளப்பா மிருதுவா ஆக்கி கொடுக்கும். இந்த சுருக்கங்கள்லாம் வருது இல்ல, ஃபைன் லைன்ஸ் சொல்லுவாங்க, கண்ணை சுத்தி இருக்கும். சிரிக்கும் போது பாத்தீங்கன்னா சில சுருக்கங்கள்லாம் அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னோட டோன், இப்ப நேத்திக்கு கர்நாடகால ஒரு நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்களை பார்த்தோம். அவங்க ஃபர்ஸ்ட் இந்த 2 மாசம் எடுக்கிறதுக்கு போகும்போது ஒரு ஃபங்க்ஷன் பண்றதுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு டீ கடை பிளஸ் மளிகை கடை வச்சிருந்தாங்க. அந்த சிஸ்டர்ட்ட போயிட்டு சொன்னோம், உங்க அழகா இருக்கீங்க, ஆனா உங்க ஸ்கின் டோன் வந்து ரொம்ப பேட்சா இருக்கு, இதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னப்ப அவங்களுக்கு இதோட வேல்யூ 6300 இதோட வேல்யூ. நமக்கு வந்து 5000 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த 5000 ரூபாங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். உங்களை சொன்னது என்னன்னா, நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, 1 மாசத்துலயே உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களை பார்த்துட்டு நீங்க என்ன செஞ்சீங்க, இவ்வளவு அழகாயிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது நீங்க அவங்களுக்கு சொல்றதுனால நீங்க போட்ட காசை பல மடங்கா திருப்பி எடுக்க முடியும் அப்படின்னு. நேத்திக்கு போயிருந்தப்ப அவங்க 2 பாக்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுப்புற 3 மாசமா தொடர்ந்துட்டு இதுக்கு ஒரு 5-6 பேருக்கு அவங்க ரெஃபர் பண்ணி ஒரே மாசத்துல அவங்க ஃபேஸ் டோனே மாறி போச்சு. இப்ப 2 மாசம் கழிச்சு நேத்தி பார்க்கும்போது என் கூட வந்த நபர் கேட்கிறாரு, அங்க பார்க்கும்போது ஏதோ சின்ன பொண்ணு மாதிரி இருக்குமா அப்படிங்கிறாங்க. நிஜமாவே அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்கின்னோட அந்த டெக்ஸ்சர் அண்ட் டோன் க்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுல இந்த ஸ்டெம் செல்க்கு ஈக்குவல் வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவு ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட். அடுத்தது கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், இதுவும் வயதாகும் தன்மையை குறைக்கும், ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரு ஈரப்பதத்தோட இருக்கிறதுக்கு உதவும். அல்ட்ரா வயலட் ரேசஸ்ல இருந்து டேமேஜ் ஸ்கின் ஆகாம பாதுகாக்கும். ஆனதுல இருந்தும் வெளியில கொண்டு வரும். ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறது அது மட்டும் இல்ல, சில காயங்கள் ரொம்ப வேகமா வரும். இன்னைக்கு தேனி பக்கத்துல ஒரு சகோதரி அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன வயசுல இருந்து ரொம்ப வருஷமா ஸ்கின்னுக்குள்ள ஆழமா ஏதோ ஒரு நம்ம கட்டின்னு சொல்லுவோம், இல்ல ஒரு மாத்திரை அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கு. கேன்சர் கிடையாது. அத இப்ப வந்து நம்ம ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது வெளியில தள்ள ஆரம்பிக்குது, கட்டியா வருது. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கட்டி வருது ஆனா உள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு சர்ஜரி பண்ணி உள்ள ஆழமா எடுத்துட்டாங்க. அதை எடுக்கும்போது ஜென்ரலா அதே மாதிரி வயதானவங்களுக்கு ஆறுறதுக்கு டைம் ஆகும். அந்த டாக்டர் சொன்னாங்க, மஞ்சளா தண்ணி வந்துட்டு இருக்குமா, கொஞ்சம் டைம் ஆகும் ஆறுறதுக்கு, ஆனா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்களாம். இவங்க திருப்பி ட்ரெஸ்ஸிங் போறத பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப வேகமா அந்த புண்ணு காயம் ஆறுறத பார்த்துட்டு டாக்டரே ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இது ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவா இருந்ததுனாலும் இந்த ஸ்கின் செல்ஸ் ரொம்ப 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 உதவியா இருக்கும். நீங்க அழகா இருக்கணுமா, க்ளோவா இருக்கணுமா, ஹீரோவாகவோ ஹீரோயினாகவோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும், மத்தவங்க ஃபீல் பண்றதோட அதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் ஹார்னி கோட்வின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப குறிப்பா செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதுல இருக்கிற ஐகாரின் அப்படிங்கிற ஃபிளாவனாய்ட், இது ஒரு அந்த லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து இந்த செக்ஸுவல் ஆக்டிவிட்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த ஹார்னி கோட்வீட்னு பேர் என்னன்னா ரவுடி ஆட்டு தாவரம்னு பேரு. சில ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது இந்த தாவரத்தை சாப்பிட்ட ஆடுகள் மட்டும் ரொம்ப மூர்க்கத்தனமா பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறது கண்டுபிடிச்சுதான் இதுக்கு பேரே ஹார்னி கோட்வீட்னு வச்சாங்க. இது தவிர இது ரத்த ஓட்ட மண்டலத்தை மேம்படுத்தும், போன் டென்சிட்டி அதிகரிக்கும், நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணும், சோர்வுல இருந்து தடுக்கும். நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, வெயில்ல போயிட்டு வந்து சோர்வா இருக்கு, வேலை செஞ்சா சோர்வா இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த சோர்வுல இருந்து வெளியில கொண்டு வரும். கார்டிசெப் ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்சம் ரூபாய் ஒரு கிலோவோட மார்க்கெட் வேல்யூ. அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான இன்கிரீடியன்ட். இது என்ன செய்யணும், எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். தடகள வீரர்கள், விளையாட்டு வீரர்கள்லாம் பீக் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுவும் சோர்வுல இருந்து மீட்டெடுக்கும், சோர்வு இல்லாம ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும். ஸ்டிவியா ரபடியானா இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது சர்க்கரைக்கு மாற்றாகவும் இதை யூஸ் பண்றாங்க. பல் ஆரோக்கியத்துக்கு, பிளட் பிரஷர் கண்ட்ரோலுக்கு,
ஆன்டி மைக்ரோபயல் ஆக்ஷன் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள சில பூஞ்சைகள் தொற்றுகள்லாம் இருக்கும், அதுல இருந்து பாதுகாக்கிறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாசிக் ஃப்ளோரா, பேஷன் ஃப்ளவர், இது நிறைய பேர் இன்னைக்கு பதட்டத்தோடய இருக்காங்க. வண்டி ஓட்டும் போது பாருங்க, ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த ஹார்ன் தேவையப்படாது, ஆனா ஒரு ஹார்ன் அடிச்சுட்டே விடுவாங்க. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு பதட்டம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அப்ப இது என்ன செய்யணும், அந்த ஆங்ஸைட்டியை ரிலீஃப் பண்ணிக்கும், பதட்டத்தை தணிக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா சுரக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணி உங்களை அமைதியாக்கி நிதானமா செயல்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்ப மனசும் உடம்பும் நிதானமா இருக்கும்போது என்ன ஆகும், தூக்கம் நல்ல குவாலிட்டியா டீப் ஸ்லீப் இருக்கு. அதை தவிர இது ஒரு வலி நிவாரணியாகவும் இருக்கு, பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை தவிர மூட் ஸ்விங்ஸ் நிறைய பேருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனசு வந்து அப்படியே அலப்பாஞ்சிட்டு இருக்கும். குறிப்பா பெண்களுக்கு 28 நாள் 28 விதமா இருக்கும். கணவர் சொல்றது, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி தாம்மா, இருங்க எடுத்துட்டு வரேன் சொல்லுவாங்க. இன்னொரு நாள், என்னங்க நீங்களே எடுத்துக்க கூடாது அப்படிம்பாங்க. இன்னொரு நாள், என்னங்க தனத்தனத்தனத்து தண்ணி தானே வேணும், போய் எடுத்துக்கங்க அப்படிம்பாங்க. இன்னொரு நாள் என்ன செய்யும், இந்த டம்ளார் வரும், கொண்டு வந்து இன்னும் முங்குன்னு வைப்பாங்க. இன்னொரு நாள் என்ன செய்வாங்க, தண்ணி வராது, டம்ளார் மட்டும் அப்படியே பறந்து வரும். 28 நாள் 28 உள்ளுக்குள்ள அவங்களோட ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து அப்படி இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட மூட் ஸ்விங்ஸ். அதுவும் குறிப்பா இந்த விஷயம்லாம் இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப அதிகமா நடக்கும். ஹார்ட் பிரஷர்ஸ் இருக்கும், கோபமா வரும், எதுக்கு எடுத்தாலும் ஏஞ்சி விடுவாங்க. அதற்கு காரணம் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைகள். அவங்க உங்க மேல கோபப்பட்டாலும் செய்ய மாட்டாங்க, அவங்க கணவன் மேல உங்களுக்கு கோபம் கிடையாது, பசங்க மேல கோபம் கிடையாது, நிறைய பாசமா தான் இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு வலி வேதனையோட இருக்கும்போது அது வெளில வரும். மெனோபாஸ் ஹெல்த்துக்கு இது ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட். ஜப்டிகாபா, இத பிரேஸ்லின் சூப்பர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அது என்ன ஃப்ரூட் இல்லாம சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னா, அந்த அளவு ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறைய இருக்கு, பைட்டோகெமிக்கல் ரிச்சா இருக்குது. இது அப்படின்னா என்னங்க, சத்துக்கள், சில சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்களா இருக்கும். இதோட கலர் இருக்குல்ல, அந்த கலர் வந்து ஒரு பர்பிள் கலர்ல இருக்கு. அந்த பர்பிள் கலருக்கே ஒரு மெடிசினல் பெனிஃபிட் உண்டு. இது நாகப்பழ வகையை சேர்ந்தது. ஆனா இத பிரேசில் கிரேப்ஸ்னு தான் சொல்லுவாங்க, அது எதுக்குன்னு தெரியாது. இது அத்திப்பழம் மாதிரி ஒரு மரத்திலேயே காய்த்து பழுக்கக்கூடியது. பழுத்தா ரொம்ப சீக்கிரமா இது அதோட ஷெல்ஃப் லைஃப் கம்மியாயிடும். ஆனா இதுல இருக்கிற அந்த விட்டமின் சி சத்து இருக்கு பாருங்க, அவ்வளவு அபரிமிதமா இருக்கும். விட்டமின் சி சத்து இருந்ததுன்னா செல் லெவல்ல இருக்கிற குப்பைகளை, கழிவுகளை, நச்சுக்களை கூட எடுக்கும். அந்த அளவு இருக்கும். இது ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறைந்தது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி கேன்சர் பொட்டன்ஷியல். கேன்சர் வராம தடுக்கக்கூடிய விஷயங்கள், உள்ளுக்குள்ள அழற்சிகள், வீக்கங்கள் வராம தடுக்கக்கூடிய விஷயங்கள் இது நிறைய இருக்கு. இதயத்தை பாதுகாக்கும். இதுவும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அது மட்டும் இல்ல, உள்ள மெட்டபாலிசம் ரேட்டை, மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். லிகியா, இது என்ன அப்படின்னா ஒரு புளிப்பு சுவை மிகுந்த பழம். இத மகிழ்ச்சி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பழமா இருக்கும்போது தான் இதுல மருத்துவ குணம், காயா இருக்கும்போது விஷத்தன்மை அதிகம். இது வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப எக்ஸலண்டா சப்போர்ட் பண்ணுது. எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஏடிபி ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. மூட் எலிவேஷன், மனநிலையை வந்து நல்ல ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான மனநிலையை இன்க்ரீஸ் பண்ணும். அதனாலதான் மகிழ்ச்சி பழம் கொடுக்குறாங்க. டீடாக்சிகேஷன், உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு உதவுது. இதுல அபரிமிதமான நுண்ணூட்டச்சத்து, குறிப்பா புரதச்சத்து, ஒமேகா 3 போன்ற எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இதுல நிறைய இருக்கு. இப்ப இந்த 12 பொருட்களும் சேர்ந்து ஒரு ஸ்டெமினா எனர்ஜியை கொடுக்குது, ஹார்மோன் பேலன்ஸையும், லிபிடோ சப்போர்ட்டிங் கொடுக்குது, அதாவது பாலியல் ஆர்வத்தை தூண்டுறதெல்லாம், கிட்னி ஃபங்க்ஷன், யூரினரி ட்ராக் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, வயதாகும் தன்மையை குறைக்குது, அந்த யோசிக்கும் தன்மை, ஃபோக்கஸ்டா இருக்கிற விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, உடம்புக்குள்ள நடக்கிற ரிப்பேர் எல்லாம் கட்டுப்படுது. இது அத்தையும் சேர்ந்து பண்ணுது. இது வந்து என்ன, மருந்து கிடையாது, இது ஒரு துணை உணவுப் பொருள். இது எதுக்காக அப்படின்னா நோயை கண்டறியவோ சிகிச்சை அளிக்கவோ குணப்படுத்துறதோ கிடையாது. இந்த செஷன் நாம எடுக்கிறது எதுக்காகன்னா ஒரு விழிப்புணர்வு, இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இதுல நீங்க வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷனா சில விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம்னு சொல்றதுக்கான ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இது மருந்துக்கான மாற்று கிடையாது. நீங்க ஏதாவது மெடிசின் எடுத்துட்டு இருக்கீங்க,
கண்டிப்பா அதை கண்டினியூ பண்ணணும். அதை எக்காரணம் பண்ணணும் நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக இதுன்னு கிடையாது. அதே மாதிரி உங்கள ரொம்ப கிரானிக் டிசீஸ் இருக்கு, உங்க மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுட்டு தான் இந்த ப்ராடக்டை எடுத்துக்கணும். ப்ரீகாஷன்ஸ் இதை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா, கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்க கூடாது, பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக்க கூடாது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை எடுத்துக்க கூடாது. ஓகேவா? இந்த டிஸ்கிளைமர் நல்லா ஞாபகம் இருக்கட்டும். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, உங்க உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சரும அழகு இதெல்லாம் மேம்படுத்துங்க. பாலியல் ஆரோக்கியம் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, இன்ஃபெர்டிலிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. இன்ஃபெர்டிலிட்டி மட்டும் இல்ல, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாம இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இல்லை அப்படின்னாலே அங்க கோபம், சண்டை, சச்சரவுகள் அதிகமா இருக்கிற இடமா இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு ஹோலிஸ்டிக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதெல்லாம் சரிங்க. இதுல எனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுனால என்ன பிசினஸ் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு உலகம் முழுக்கும் 2 விதமான மார்க்கெட்டிங் சிஸ்டம் மேஜரா இருக்கு. ஒண்ணு ட்ரெடிஷனல் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் சிஸ்டம். ஒரு கம்பெனி இருக்காங்க, இதை தயாரிப்பாங்க, ஒரு 30 ரூபாய்க்கு தயாரிப்பாங்க. அங்க இருந்து ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட கொடுப்பாங்க. அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து அங்க ஒரு 40 ரூபா. இந்த சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இருந்து ஒரு டீலர்ட்ட போவாங்க. அங்க கொண்டு போய் ஒரு 10 சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், 10 ஸ்டாக்கிஸ்ட் 10 பேர்ட்ட போகும். அங்க போனா என்ன ஆகும்னா, அங்க 40 ரூபாயில இருந்து 50 ரூபா ஆகும். அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் அவங்க ஒரு மாதிரி. இப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்னு இல்லைன்னா ஒரு ஹோல்சேல் ஸ்டாக்கிஸ்ட்னு ஒரு இடத்துக்கு போகும். அங்க 50ல இருந்து 60 ரூபா ஆகும். அவங்க வந்து ஒரு டீலர் நெட்வொர்க்னு போவாங்க. அங்க 60ல இருந்து 70 ரூபா. ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ரூட்ல ஒவ்வொரு இடத்துக்கு மாத்தி மாத்தி போகும். அப்ப அங்க 70 ரூபாயில இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவாங்க. 80 ரூபா ஆகும். யாருன்னா நீங்க போய் இந்த கடையில வாங்குவீங்கல்ல, அந்த கடைக்காரருக்கு 80 ரூபா. ஒரு 100 ரூபா, 120 ரூபா அப்படின்ட்டு விற்பாங்க. இப்போ ஒரு 30 ரூபா பொருள் எவ்வளவு வருதுங்க? ஒரு 100 ரூபாய்க்கு வருது. அதுல இடைப்பட்ட நபர்களுக்கெல்லாம் கமிஷன் போகுது. இதை தவிர என்ன நடக்குதுன்னா, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் விட இதை உங்களுக்கு ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிராண்ட, இது ஒரு XYZ பிராண்ட், இந்த பிராண்ட ப்ரமோட் பண்றதுக்கு யார் வருவார் அப்படின்னா ஷாருக் கான் வருவார். அவருக்கு ஒரு பணம் போகும். இது எல்லாம் சேர்ந்து யார் தலையில இருக்கு அப்படின்னா கஸ்டமர் தலையில. இன்னொரு சிஸ்டம் இருக்கு, அதுக்கும் ஒரு 30 ரூபா 40 ரூபா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கு. அதுவும் 100 ரூபாய்க்கு போகும். ஆனா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலாக மொத்தமா அந்த எண்ட் கஸ்டமருக்கு போகும்ல, அப்ப ஒரே ஒரு முறை மட்டும்தான் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இருக்கும். இதுக்கு வந்து ஷாருக் கான் வந்து பிராண்ட் அம்பாசிடர் கிடையாது. இதை வாங்கி யூஸ் பண்ற நீங்களும் நானும் தான் பிராண்ட் அம்பாசிடர். இன்னைக்கு நான் போகும்போது எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, முடி இவ்வளவு வளர்ந்துருக்கிறது. நான் யாருங்க? எலிக்ஷன் மிக்ஸோட பிராண்ட் அம்பாசிடர். சாப்பால் மட்டும் இருக்கிற இன்கிரீடியன்ட் சாப்பிட்றேன். ஓமகுச்சி நரசிம்மன் மாதிரி இப்படி இப்படி நானும் கையால கோதி விட்டுருக்கேன். ஓமகுச்சி நரசிம்மனுக்கு 4 முடி இருக்கும், இங்க 4 லட்சம் முடி இருக்கு. அப்ப பிராண்ட் அம்பாசிடரா நாம தான் இருக்கும். ஷாருக் கானும் சல்மான் கானும் வருது. இப்ப இந்த இடைப்பட்ட லாபம் இருக்குல்ல, அந்த லாபம் யாருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு குழு உருவாக்கி நாம தான் பகிர்ந்துக்க போறோம். அதே மாதிரி இது ஒரு மல்டி லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ரொம்ப கம்மியான, இப்ப நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் 10% மார்ஜின் எனக்கு இருக்கும். அதுல செலவுலாம் போக நெட் ப்ராஃபிட் 2% தான் இருக்கும். மாசம் 1 லட்சம் ரூபாய் எனக்கு 2% வரணும் அப்படின்னா, நான் 50 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய்க்கு பண்ணா 1%ங்கிறது 50,000. ஓகே, கரெக்டா. நான் 1 லட்சம் சம்பாதிக்கணும்னா 50 லட்சம் ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணணும். நான் 50 லட்சம் ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணணும்னா நான் ஆள்கள் எவ்வளவு வச்சுக்கணும், எவ்வளவு பெரிய கோடவுன் வச்சுக்கணும், அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், போர்டு டூலர்ஸ்க்கு நிறைய செலவுனா கரெக்டுங்களா? அப்ப அதுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நான் 2 கோடியிலேருந்து 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவ்வளவு ஸ்டாக் வச்சாதான் நான் மாசம் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, பிசினஸ் பண்ற நிறைய பேருக்கு தெரியும், நிறைய இடத்துல காசு வரத்துக்கே 3 மாசம் 4 மாசம் ஆகும். அப்ப அந்த 3 மாசம் 4 மாசம் ரொட்டேஷன் தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கும். இங்க ஆனா அப்படிலாம் கிடையாது. பார்க்க போறீங்க, மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு
யோசிச்சு வைங்க. இந்த திங்கிங் உடைக்க போகணும். இதே மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம். சரி, ஓகே, நாளைக்கு டீட்டெயிலா பார்ப்போம். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய வருமானத்திற்கான வாய்ப்பு. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இது பாத்தீங்கன்னா 14 வருடங்களா இருக்கிற ப்ராடக்ட். இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா வெறும் ப்ராடக்ட நம்பி இருக்கிற பிசினஸ். 1 கொடுத்தா 2 வரும், 2 கொடுத்தா 4 வரும் அப்படிங்கிற மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது. இதோட ஃபார்முலா ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலா. என்ன அப்படின்னா, சில இடத்துல ஹெர்பல் ப்ராடக்ட் இருக்கும், சில இடத்துல ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்த ஒரு எக்ஸலண்டான ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலா. இது 1000க்கும் மேற்பட்ட நோய்க்கான காரணங்களை சரி பண்ணு. நோயை குணப்படுத்தல, 1000 நோய்க்கான காரணங்களை சரி பண்ணு. நம்ம இதே மாதிரி ஒரு 1000கணக்கான டெஸ்டிமோனியலை நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள். ஆனா இதோட ரா மெட்டீரியல் வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து. இது மேக் இன் இந்தியா ப்ராடக்ட். FSSAI சர்டிபிகேட்டோட இருக்கு. இதற்கு GST கட்டி உங்களுக்கு பில்லிங் போட்டு வருது. இதுல வர வருமானத்துக்கும் TDS பிடித்தம் செய்யப்பட்டு வருமானம் வருது. அப்ப என்ன அப்படின்னா, இது முழுக்க லீகல். ஓகேங்களா? இப்ப சில விஷயங்கள்லாம் இருக்கு, இல்லீகல் விஷயங்கள்னு. அதுக்கு நீங்க பில் எல்லாம் போட முடியாது, டாக்ஸ் எல்லாம் கட்ட முடியாது. அப்ப இது முழுக்க லீகலான ப்ராடக்ட் தான், லீகலான பிசினஸ் தான். இதுல வருமான வாய்ப்பு. ஒருத்தர் புதுசா வராரு, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன செய்வாங்க, ரீட்டைலிங்னு நடக்கும். அந்த ரீட்டைலிங்ல ரொம்ப அதிகமான லாபம், மார்க்கெட்ல இண்டஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு ஒரு அதிகமான லாபம் வரக்கூடிய பிளான் இருக்குது. அதே மாதிரி இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய பிளான் இருக்கு. சன்ஃபிளவர், யூனிலிவர், அது இதனால நிறைய பிளான் இருக்கு. ஆனா பெஸ்ட் பிளான் அதுல என்ன அப்படின்னா பைனரி பிளான் தான். ஆனா பைனரி பிளான்ல நிறைய கம்பெனிகள் ரொம்ப வருஷமா ரன் பண்ணதில்லை. நம்முடைய நிறுவனம் கிட்டத்தட்ட 14 வருடங்களா இருக்குங்கிறது பெரிய விஷயம். அடுத்தது இதுல நிறைய கம்பெனில என்ன இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு லிமிடேஷன் கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற லிமிடேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இவ்வளவு கட் ஆஃப், இவ்வளவு சீலிங் லிமிட் அப்படிம்பாங்க. இங்க என்னன்னா அந்த கட் ஆஃபும் கிடையாது, சீலிங் லிமிட்டும் கிடையாது. பிசினஸ் எங்க நடந்தாலும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். இதுவும் ரொம்ப யூனிக்கான பாயிண்ட், எந்த பிசினஸ்லயுமே இல்ல. இன்னைக்கு வேற ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் சொல்றாரு, சார் 1500 ரூபாய் ஒரு நாளைக்கு கட் ஆஃப் சார். அடுத்து ஒரு குறிப்பிட்ட லெவல் நீங்க பண்ணி இந்த பிசினஸ் பண்ண ஒரு நாளைக்கு 15000 ரூபாய் கட் ஆஃப் சார். நேற்று ஒரு நாள் இன்கம் எனக்கு 15000 ரூபாடா. இப்ப இந்த ஒரு நாளைக்கு இத வேலை ஜாஸ்தியா போகும். அப்பெல்லாம் என்ன செய்யறது? அப்ப அதோட போதும் போய் படுத்துக்கிறதா? இதுல சீலிங் லிமிட் கிடையாது, கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு. அதே மாதிரி பேமெண்ட். சில வேலைக்கு போறவங்க எதுக்கு வேலைக்கு போறாங்க, மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா சேலரி வந்துடும். சில நிறுவனங்கள் இருக்கு மாசத்துக்கு ஒரு முறை பேமெண்ட்னு இருக்கு, சில இடத்துல 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்னு இருக்கு. ஆனா நிறைய பேர் பிசினஸ் எதுக்கு பண்றாங்கன்னா, அன்னன்னைக்கு கல்லாலேருந்து அள்ளி போட்டு வீட்டுக்கு போகணும். கரெக்டுங்களா? டெய்லி காசு பார்க்கணும். அது மாதிரி இதுல இன்ஸ்டன்ட் பே அவுட். அது மாதிரி அன்லிமிட்டெட் இன்கம் ஃப்ரம் ஆல் லெவல்ஸ். லெவலும் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் கிடையாது, எல்லா லெவல்ல இருந்தும் உங்களுக்கு இன்கம் வரும். இதெல்லாம் செய்யறதுக்கு, இந்த பிரான்சைஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கெல்லாம் பெரிய முதலீடெல்லாம் வேணாம். நீங்க 5000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கினாலே போதும். யூ ஆர் எலிஜிபிள் டு டூ திஸ் பிசினஸ். இதுல 3 விதமான இன்கம் இருக்கு. ஒன்னு ரீட்டைல் ப்ராஃபிட், 2வது ரெஃபரல் இன்கம், 3வது டீம் இன்கம். ரொம்ப பெரிய இன்கம் அப்படிங்கிறது டீம் இன்கம் தான். முன்னாடி எல்லாம் ஜுஜுபி சின்ன அமௌண்ட், ஆனா பெத்த லாபம் எங்க இருக்கு அப்படின்னா டீம் இன்கம்ல தான் இருக்கு. நாம அதை பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இன்கம் என்ன? ரீட்டைல் ப்ராஃபிட். இந்த பொருள் உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு கிடைக்கும். இதோட MRPங்கிறது 6300 ரூபாய். 5000 ரூபாய்க்கு வாங்கி 6300 ரூபாய்க்கு விற்கணும். இல்ல நீங்க வாங்கின விலைக்கே விற்கலாம். நீங்க நிறைய பேர் செய்யற சேல் என்ன அப்படின்னா, இதுல வர பெனிஃபிட் எல்லாம் லெஸ் பண்ணிட்டு ஒரு குறைந்த விலைக்கு விற்கிறதா நிறைய கம்பெனிக்கு நியூஸ் வருது. அதே மாதிரி விஷயம் நடந்ததுன்னா மத்தவங்களுக்கு பிசினஸ் பாதிக்குங்கிறதுனால யாரெல்லாம் இந்த 5000 ரூபாய்க்கு குறைவா விலை வச்சு நிர்ணயம் பண்ணி விற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு வரும் கம்பெனி சைட்ல இருந்து. மற்றபடி இங்க உங்களுக்கு ஃப்ரெஷ் அவுட்டோ வேற எதுவுமே கிடையாது.
இதே மாதிரி செய்யறவங்களுக்கு அந்த வியாபாரம் செய்யறதுக்கான தகுதியை நீக்கம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு யாரும் 5000 ரூபாய்க்கு குறைவா உட்காதீங்க, 6300 ரூபாய்க்கு அதிகமா உட்காதீங்க. நீங்க 5000 ரூபாய்க்கு ஒத்துங்க, 5500 ரூபாய்க்கு ஒத்துக்குங்க, 6000 ரூபாய்க்கு ஒத்துக்குங்க, 6300 ரூபாய் ஒத்துக்குங்க. இதுல பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய எம்எஸ்டி டீம்ல இது 6300 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்காங்க. அது ஒரு சிஸ்டமா அவங்க கிரியேட் பண்ணி 6300 ரூபாய் எம்ஆர்பியில மட்டும்தான் அவங்க விற்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் ஒரு பர்ஃபெக்டா ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணணும். இந்த நேரத்துல எம்எஸ்டி டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இப்ப இது 5000 ரூபாய்க்கு வாங்கி 6300 ரூபாய்க்கு விற்கலாம். இதுல என்ன ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா 1300 ரூபாய் அந்த ப்ராஃபிட் இருக்கு. அதை தவிர ஒரு 10% டைரக்ட் ரெஃபரல் இருக்கு. எதற்காக? நீங்க 5000 ரூபாய்க்கு வாங்கி 5000 ரூபாய்க்கு கொடுப்பீங்க. யாருக்கு? மாமா, மச்சான், சொந்த அக்கா, தம்பி, இதே மாதிரி ரிலேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு போய் வியாபாரம் பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச இடத்துலதான். இந்த வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப சில கம்யூனிட்டில தான் டாமினேட்டா இருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல நாடார்லாம் சொல்லுவோம், அவங்க வியாபாரத்தை வியாபாரமா பண்ணுவாங்க. நார்த் இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜெயின் கம்யூனிட்டில இருக்காங்க, குஜராத்தி பீப்புள் சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வியாபாரத்தை வியாபாரமா பார்ப்பாங்க. சொந்தமா இருந்தாலும் பந்தமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வியாபாரம்னா வியாபாரம் தான். நீ வீட்டுக்கு வா மாப்பிள்ள, வீட்டுக்கு வா, நல்லா முந்திரி பக்கோடாவும் நல்ல விதவிதமா சமைச்சு போறேன், அதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா இந்த வியாபார விஷயத்துல அவங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம்? சின்ன வயசுல இருந்து கடைக்கு போய் ஒரு கொஞ்சம் சர்க்கரை வாங்கிட்டு வா, கொஞ்சம் காபி தூள் வாங்கிட்டு வா, கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வா, கொஞ்சம் பருப்பு வாங்கிட்டு வா, அப்படி ஏதாவது அடம் பிடிச்சா நீ ஒரு சாக்லேட் உனக்கு வாங்கிட்டு வா, இப்படி வாங்கறதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கோமே தவிர புக்கறதுக்கு நமக்கு பழக்கமே கிடையாது. அப்ப புக்கணும் அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு இந்த ரீட்டைல் ப்ராஃபிட் எல்லாம் வச்சு விற்க தெரியல. 5000 ரூபாய்க்கு வாங்கி 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்பயும் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, டைரக்ட் ரெஃபரல் அப்படின்ட்டு ஒண்ணு கொடுக்குறாங்க. ஒரு 10% 500 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்குவீங்க, உங்களோட அடக்க விலை என்னாகும்? 4500 ரூபாய்க்கே கிடைக்கும். அது ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபரா இந்த 2026 வரைக்கும் இந்த மாற்றம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க எத்தனை கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்ப 5000 ரூபாய் உங்களுக்கு 500 ரூபாய் அதுல பெனிஃபிட் வந்துருது, பிளஸ் ஒரு 5000 ரூபாய் ஒருத்தர்ல பாக்ஸ் வந்துருது. அப்ப ஆக்சுவல் காஸ்ட் என்ன வருதுங்க? கம்பெனிக்குள்ள 5000 ரூபாய் போகுது, உங்களுக்கு 5500 ரூபாய் ப்ராஃபிட் வருது. இதை ரீட்டைல்ல வித்தீங்க அப்படின்னா 12600 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட் வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 8500 ரூபாய் ப்ராஃபிட் அதுல இருக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்க விற்கிறது மூலமா. அப்ப மார்க்கெட்ல முன்னாடி சொன்னாங்க ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கிற ஒரு பிசினஸ் இதுதான் அப்படின்ட்டு. இது உண்மைதானுங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இதோட சதவீதம் பாத்தீங்கன்னா 122%. அதாவது நீங்க டீலர் பிரைஸ்க்கே கொடுத்தாலே 5000 ரூபாய்க்கு வாங்கி 5000 ரூபாய்க்கு கொடுத்தாலே 122%. நீங்க 6300 ரூபாய் 6300 ரூபான்னு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 180% லாபம். அடுத்தது நம்ம பார்க்க போறது டீம் இன்கம். டீம் வளரும் போது உங்களுக்கு வருமானம் எப்படி வளரும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னா 2 மேட்ரிக்ஸ் பிளான். இடது பக்கமும் வலது பக்கமும் பிசினஸ் வளரும் போது என்ன வருமானம் வரும் அப்படின்னு. இப்ப நீங்க இடது பக்கம் மொத்தருக்கும் வலது பக்கம் மொத்தருக்கும் ரெஃபர் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? 2 பாக்ஸ் காம்ப்ளிமெண்டா வந்திருக்கும், 2 500 ரூபாய் டைரக்ட் ரெஃபரலா வந்திருக்கும். இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 11500 ரூபாயில இருந்து குறைஞ்சபட்சம் 11500 ரூபாய் உங்களுக்கு இன்கம் வந்துருக்கு. 2 பாக்ஸ் 5000 ஒரு 2 ரெஃபரல் 500 பிளஸ் பேர் மேட்சிங் கமிஷன் ஒரு 500. இதே நீங்க எம்ஆர்பில வித்தீங்கன்னா 6300 பிளஸ் 1300 இதுல இருக்கிற ப்ராஃபிட் பிளஸ் ஒரு 500 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா இதுல ஸ்பெஷல் நோட் என்ன அப்படின்னா நாம சம்பாதிக்கிறத விட மற்றவங்களை சம்பாதிக்க வச்சா அதுல பெரிய பெனிஃபிட். மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுலதான் மிகப்பெரிய சந்தோஷம்னு பாக்யராஜ் சொல்லுவார். அவரோட பாக்யான்னு ஒரு புத்தகம் வரும். அதுல மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்துறதுதான் பெரிய சந்தோஷமே அப்படின்ட்டு ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லுவாங்க. இங்க என்னன்னா மற்றவங்களை சம்பாதிக்க வைக்கிறது தான் நாம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பெரும் வாய்ப்பா இருக்கும். எப்படின்னு பார்க்க போறோம்.
இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 2 பேர் ரெஃபர் பண்ணீங்க. நான் ஒரு 11,500 ரூபாய் சம்பாதிச்சேன், இந்த விஷயத்த நான் இந்த 2 பேருக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம சொல்லி தரும்போது அவங்களும் 2 பேர் ரெஃபர் பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் வரும் அதான பார்க்கணும். உங்களுக்கு இப்ப எல்லாருக்கும் என்ன கேள்வி, எனக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருங்கிறது செகண்டரி. அப்ப உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும் பார்ப்போம். இங்க எந்த இடத்துல பேர் மேட்சிங் நடந்ததுனாலும் உங்களுக்கு இன்கம் வரும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் இருப்பாங்க, 2வது லெவல்ல 2 பேரும் 2 பேர் ரெஃபர் பண்ண 4 பேர் இருப்பாங்க, 3வது லெவல்ல அந்த 4 பேரும் 2 பேர் ரெஃபர் பண்ண 8 பேர் இருப்பாங்க, அடுத்த லெவல்ல அந்த 8 பேரும் 2 பேர் ரெஃபர் பண்ணா 16 பேர், 32, 64, 128 ஒவ்வொருத்தரும் 2 பேர் ரெஃபர் பண்ணும்போது டீம் வளரும். இப்ப இங்க என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் லெவல்ல 500 ரூபாய் வந்தது, 2வது லெவல்ல 2 பேர் மேட்சிங் ஆயிருக்கும், 2 × 500 1000 ரூபாய். 3வது லெவல்ல இந்த 4 பேர் 2 பேர் ரெஃபர் பண்ணிருப்பாங்க 8 பேர். அப்ப 4 பேர் மேட்சிங், இடது பக்கம் 4, வலது பக்கம் 4, 4 × 500 2000 ரூபாய். 4வது லெவல்ல 16 பேர் இருப்பாங்க, இடது பக்கம் 8 பேர், வலது பக்கம் 8 பேர். அப்ப 8 பேர் மேட்சிங், 8 × 500 4000. அதாவது இந்த முதல் லெவல்ல 500 வந்திருக்கும், 2வது லெவல்ல 1000 வந்திருக்கும், 3வது லெவல்ல 2000 வரும், 4வது லெவல்ல 4000 வரும், அடுத்த லெவல் 5வது லெவல்ல 8000 வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பணமும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இது நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு 18 லெவல் எடுத்துப்போம். ஒருத்தர் நீங்க 2 பேர் ரெஃபர் பண்ணீங்க, அந்த 2 பேரும் 2 பேரை மட்டும்தான் ரெஃபர் பண்ணாங்க. இந்த விஷயம் தான் டீம்ல டூப்ளிகேட் ஆயிருக்கு. எப்படி நடந்திருந்தாலே இந்த மாடல் பிளான்ல எவ்வளவு வருமானம் வருதுன்னு பார்ப்போமா. 1000, 2000, 4000, 8000 18வது லெவல்ல 6.5 கோடி ரூபாய், இது எல்லாத்தையும் சேர்த்து 13,10,71,500 ரூபாய். இந்த லெவல் நான் சொல்லியிருக்கிறது ஒரு மாசம் அப்படின்னு கணக்கு எடுத்துப்போம். அப்ப ஒரு மாசத்துல நீங்க 2 பேர் ரெஃபர் பண்றீங்க, அவங்களும் ஒரு மாசத்துல 2 பேர் ரெஃபர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த போனா இந்த 18 லெவல்ல 13,10,00,000 ரூபாய். இது 18 மாதமா இருக்கலாம். நீங்க வேலை செய்யறதுக்கு வேகமா செஞ்சீங்க, 15 நாளைக்குள்ள இந்த 2 லெவல்ல முடிக்கிறேன் அப்படின்னா 9 மாதத்துலயும் முடிக்கலாம். இல்ல இன்னும் வேகமா வாரம் 2 பேர் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்றேன் அப்படின்னா 18 வாரத்திலயும் முடிக்கலாம். இது முடியுமான்னா முடியும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 42 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு முன்னாடி மரத்தான் ஓடுறதுக்கு 4 மணி நேரம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இது அதுக்கு முன்னாடி எல்லாம் ஓட முடியாது, அதுக்கு அதோட கம்மியா ஓடினா நெஞ்சு ஒடிச்சு செத்துருவாங்க. ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாங்கல்ல, அந்த வெண்ணிற ஆடை மூர்த்தி பாட்டு இருப்பாரு, அவர் உச்ச சாயில போகும்போது அப்படிம்பாருல, அதே மாதிரி இதோட எல்லாம் வேகமா போனா போய் சேர்ந்துருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 2.5 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டான இது இப்ப ஞாபகம் இல்ல, மறந்து போச்சு. 4 மணி நேரங்கிறது 2.5 மணி நேரத்துல 42 கிலோமீட்டர் ஓட்டுறவங்கலாம் இப்ப வந்துட்டாங்க. அப்ப ஒருத்தன் முடிவு பண்ணான், இல்லப்பா முடியும் அப்படின்னு முடிவு பண்ணா அவன் ஓட ஆரம்பிச்சான். அதை பார்த்துட்டு அவனால முடியுதுன்னா என்னாலையும் முடியும் அப்படின்ட்டு இந்த ரமணா படத்துல பேக் வருவாங்கன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா பின்னாடி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா இவங்க 4, 3, 3, 2 அப்படின்ட்டு கம்மி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப ஃபாஸ்ட் ஓட்டுவாங்க. அதே மாதிரி 100 மீட்டர் 10 செகண்டுக்குள்ள முடிக்க முடியாதுன்னாங்க. இன்னைக்கு 8.99 செகண்ட், அதே மாதிரி 9 செகண்ட்குள்ளேயே 100 மீட்டர் ஓடுறது பண்ணிருக்காங்க. முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, முடியும். ஆனா அதற்கான முயற்சியும் உழைப்பையும் அந்த முழு திறமையும் வெளிப்படுத்தி யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு முடியும். இது முடியுமா அப்படின்னா 18 மாதமா 18 வாரமா அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணுங்க. சரிங்க, இப்ப அடுத்தது 13 கோடி ரூபாய் என்னோட அக்கௌண்ட்ல வருதுங்க. இது எனக்கு அப்படியே வருமானம் அப்படியே சொல்லையா வரும். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க டாப் அப் பண்ணுங்க. 13,10,71,500 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்துருக்கு. ஆனா எடுக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, சீலிங் லிமிட் கிடையாது, இன்கம் வந்துட்டே இருக்கும். ஆனா இங்க டாப் அப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு, அப்கிரேட் பண்றதுக்கு. இங்க 2 விதமான அப்கிரேட் இருக்கு. ஒன்று 5000 ரூபாய்க்கு நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்ப அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு 2 பாக்ஸ் வந்துடும். 10,000 மதிப்பிலான 2 பாக்ஸ் வந்துடும். இதே எம்ஆர்பில கனெக்ட் பண்ண 12,600 மதிப்பிலான 2 பாக்ஸ் வந்துடும். இதுல என்ன பெனிஃபிட்னா, நீங்க 10,000 ரூபாய் வரைக்கும் வித்ட்ரால் அதிகரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வந்தீங்க, ஒரு 10,000 வந்துடுச்சு,
5000 டாப் பண்ணா இன்னொரு 10,000 தான் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். ஏன்னா எனக்கு லட்சக்கணக்கா அவருக்கு 10,000 வித்ட்ரா பண்ணி என்னைக்குங்க நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு பிரீமியம் டாப் அப் இருக்கு. 21,000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணும்போது ரூ. 45,000 டீலர் பிரைஸ் மதிப்பிலான 9 பாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அதை தவிர உங்களோட வித்ட்ராயல் லிமிட் அப்படிங்கிறது 2 லட்சம் ரூபாயா அதிகரிக்கும். அப்ப என்ன செய்யலாம், 2 லட்சம் ரூபாய் வர வரைக்கும் நீங்க வர எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், திருப்பியும் 21,000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணா 45,000 மதிப்பிலான பொருட்களை பெற்றுக்கணும். பிளஸ் 2 லட்சம் ரூபாய் வித்ட்ராயல் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி எத்தனை ட்ரிப் வேணாலும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு லிமிடேஷன்ஸ் கிடையாது. இப்ப உங்க டீம்ல இருக்கிறவங்க பண்ணும்போது நீங்க பண்ணிட்டீங்க, உங்க டீம்ல இருக்கிறவங்க இதே மாதிரி பண்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற 2 பேரும் பிரீமியம் டாப் அப் பண்ணும்போது பேர் மேட்சிங் இன்கம் 1000 ரூபாய் ஆகும். 2வது லெவல்ல இருக்கிற 4 பேர் இருப்பாங்க, 2 பேர் மேட்சிங் நடக்கும். அப்ப 2 × 1000 2000 ரூபாய். 3வது லெவல்ல 4 × 1000 4000 ரூபாய். இதே மாதிரி இங்கேயும் கிட்டத்தட்ட 18 லெவல் முடியும் போது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 26,21,42,500 ரூபாய். பிளான் ஏ படி ஒரு 13 கோடி வந்திருக்கும். இது ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கான இன்கம் பொட்டன்ஷியல். சரி, அவ்வளவுதானா அப்படின்னா என்னங்க, நீங்க 2 பேருக்கு கொடுத்தீங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அதோட நிறுத்திடுவீங்களா? 5 பேருக்கோ 10 பேருக்கோ 50 பேருக்கோ 100 பேருக்கோ கொடுத்தீங்க. இப்ப எல்லாருமே இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சா 40 கோடி ரூபாய் மட்டும்தான் இருக்குமா, இல்ல இதுக்கு பக்கத்துல இன்னொரு 1 0 2 0 போற மாதிரி இருக்குமா? அதெல்லாம் கணக்கு தெரியல. நான் கணக்குல ரொம்ப வீக். அதனால எனக்கு தெரிஞ்ச கணக்குப்படி இதை போட்டிருக்கேன். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு முறை வாங்குற மாதிரிதான் போட்டிருக்கேன், ஒரு முறை டாப் அப் பண்ண மாதிரிதான் இந்த மாடல் பிளான்ல போட்டிருக்கோம். இப்ப ஒருத்தர் 1 கோடி ரூபாய் வந்துருச்சுன்னா அவர் அதுக்கு 50 முறை டாப் அப் பண்ணிருக்கணும். உங்க டீம்ல இருக்கிற எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, டாப் அப் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, டாப் அப் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, டாப் அப் பண்றாங்க. அப்ப இந்த இன்கம் அப்படிங்கிறது இது லிமிட்டடா அன்லிமிட்டடா? இதோட நிற்குமா, இதை விட ஜாஸ்தி ஆகுமா? 18 லெவலுக்கு மேல போகும்போது இது மட்டும்தான் வருமா, இன்னும் ஜாஸ்தியா வருமா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. நீங்க சொல்லுங்க. இவ்வளவுதான் அதோட இன்கம் பொட்டன்ஷியலா? அப்ப நிஜமாவே என்னன்னா அன்லிமிட்டெட் இன்கம் பொட்டன்ஷியல். இங்க இந்த பிசினஸ் பண்றதுக்கு என்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்? ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். ஒரு பேன் கார்டு, ஒரு மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடி கொடுத்து ஒரு ஐடி தான் போட முடியும். இதோட சேர்த்து நீங்க என்ன தரணும், நாமினி டீடைல்ஸ் தரணும். உங்க மனைவியோ மகளோ மகனோ தாயோ தந்தையோ யார வேணாலும் இருக்கும், உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கு இந்த 40 கோடி ரூபாய் வருமானம் வர சொத்தை யாருக்கு எழுதி வைக்க போறீங்க அப்படின்னு நீங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டு தான் இதுக்குள்ள வரணும். உயிர் எழுதி வைக்காம நீங்க வர முடியாது. அப்ப நாமினி டீடைல்ஸ், அவங்க நேம், ரிலேஷன்ஷிப், அவங்களோட மொபைல் நம்பர் இதையும் சேர்த்து கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் பண்ண முடியும். அடுத்தது நீங்க இப்ப உங்க ஐடி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல அதுல இப்போதைக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் என்ன இருக்கும்னா, நீங்க அதையும் கொடுத்து வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உள்ள வரும்போதே ஃபுல்லா அந்த மிஸ்டேக் இல்லாம எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்க டீம்ல 21,000 ரூபாய் பிசினஸ் நடக்குது, அதற்கான பெனிஃபிட் வரணும்னா நீங்க முன்னாடி 21,000 ரூபாய் டாப் அப் பண்ணியிருந்தா தான் அந்த பெனிஃபிட் வரும். இல்லைன்னா அது ஃப்ரெஷ் அவுட் ஆகும். இங்க ஃப்ரெஷ் அவுட்ங்கிறது வேற எங்கேயுமே கிடையாது. நீங்க டாப் அப் பண்ணாம உங்க டீம்ல டாப் அப் பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான் ஃப்ரெஷ் அவுட் ஆகும். அடுத்து ஒரு பக்கம் 21,000 ரூபாய் டாப் அப் நடக்குது, இன்னொரு சைடு 5,000 ரூபாய் ஜாயினிங் பேக்கேஜோ இல்ல டாப் அப்போ நடக்குதுன்னா அதற்கும் பேர் மேட்சிங் சிஸ்டம் எடுத்துட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும். பணம்லாம் எப்போ வருங்க, கையில காசு வாயில தோசை. ஐடி ஒரு கிரியேட் ஆன உடனே உங்களுக்கு ரெஃபரல் இன்கமும் அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லயே பேர் மேட்சிங் இன்கமும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பே அவுட். இதுல வர வருமானத்தை நான் வித்ட்ரா பண்றது எப்ப பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க வித்ட்ரா கொடுக்கலாம், அபிஷியலா வித்ட்ரா கொடுக்குறது. அதுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாய் இதுல இருக்கணும். 1000 ரூபாய்க்கு மேல இருக்கிறத நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். இது பேங்க்ல கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். இல்லைங்க எனக்கு ஒரு 900 வந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும், இன்னைக்கு திங்கக்கிழமை, நான் எங்கெங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்றது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை கொடுத்தா சனிக்கிழமை வந்துடும். எனக்கு திங்கக்கிழமை வேணும், இன்னைக்கு ஒரு பிசினஸ் வந்திருக்கு, இருந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மார்க்கெட்ல போகணும், பஸ் செலவுக்கு ஆகும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க அப்ளைனுக்கு இந்த பாயிண்ட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு
அவர்கிட்ட ஜிபேல ஒரு 9,000 அனுப்பிச்சிருங்க, போன்பேல ஒரு 9,000 அனுப்பிச்சிருங்க அப்படின்னா அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, இந்த பின் உங்கள்கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் பின்னா ஜென்ரேட் பண்ண முடியும். என்னங்க 5,000 இருந்தா தானே இந்த பின் ஜென்ரேட் பண்ண முடியும், என்கிட்ட 2,000 தான் இருக்கு, இப்ப எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு 5,000. இப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னா கம்பெனிக்கு ஒரு 3,000 அனுப்பிச்சு பாயிண்ட்ஸை நீங்க வாங்கிக்கலாம். பாயிண்ட்ஸா வாங்கிட்டு இந்த 5,000 நீங்க பின் ஜென்ரேட் பண்ணி ஐடி போட்டுக்கலாம். இது எல்லாமே எப்படி வேணாலும் செய்யலாம். இதுல கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வர வருமானத்துல 10% அட்மின் சார்ஜஸ் பிடித்தம் செய்யப்பட்டுதான் வரும். 500 450 வரும். 1000 900 ஆகும். இதே மாதிரி வருமானம் 20,000 மிகும் போது ஒவ்வொரு பைனான்சியல் இயர்லயும் மிகும் போது 2% டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும். இதுல ஃப்ரெஷ் அவுட் சீலிங் லிமிட் கிடையாது. பிசினஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும். நிஜமாவே அன்லிமிட்டட் இன்கம் பொட்டன்ஷியல். ஓகேவா? தேங்க்யூ. இத்தனை நேரம் இருந்து இந்த பிசினஸ் பிரசன்டேஷனையும் ப்ராடக்ட் பிரசன்டேஷனையும் கேட்டதுக்கு நன்றி. இப்ப என்ன கேள்வின்னா, இங்க இருக்கிற யாராவது வாலண்டியரா ஷேர் பண்றதா இருந்தீங்கன்னா வரலாம். டைம் ஆயிடுச்சு. நீங்க வரதா இருந்தா வாங்க, இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். யாராவது சானிடைஸ் பண்றீங்களா உங்களோட இன்கம் டெஸ்டிமோனியல் ஷேர் பண்றதுக்கு? வாய்ஸ் பிரேக் சார், ப்ளீஸ். சார் வணக்கம். வணக்கம் சார். ஹாப்பி ஈவினிங். ஓகே ஃபைன். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது. ஆனா வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கு. ஏதாவது நீங்க ப்ளூடூத்லயோ ஹெட்செட்லயோ பேசுறதா இருந்தா அதை ரிமூவ் பண்ணிட்டு பேசுங்க சார். ரிமூவ் பண்ணிட்டேன் சார். ஓகே சார். கிளியரா இருக்கா சார்? கிளியர், இப்போ கிளியர் சார். ஓகே சார். ஓகே சார். சார் என்னோட பேர் சுதாகர். நான் நீலகிரி மாவட்டம் கூடலூர்ல இருந்து பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் கிளியரா இருக்கா சார்? ஆடியோ கிளியரா இருக்கா சார்? கொஞ்சம் ஜாரிங்கா இருக்கு, ஆனா புரியுது. சொல்லுங்க சார். ஓகே சார். ஓகே சார். எம்எஸ்டி டீம்ல பயணிக்கிறேன் சார். மிஸ்டர் ரமேஷ் சார், பிச்சம் சார் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் சார். அருமையான வாய்ப்பு எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் சார். அதே மாதிரி 19 டைரக்டர் என்ட்ரி கொடுத்துருக்கேன் சார். அதே மாதிரி இந்த வீக் பாத்தீங்கன்னா ஒரு 20 கிராஸ் பண்றேன் சார். டோட்டலா மேட்சிங் டைரக்டர் சேர்த்து ஒரு 20 கிராஸ் பண்றேன் சார். வழிநடத்திக்கிட்டு இருக்க ரமேஷ் சார், பிச்சம் சார் நன்றி சொல்றேன் சார். மேல ஒரு பிசினஸ் வாய்ப்பு சார். அன்லிமிட்டட் நமக்கு இன்கம் இருக்கு. அதே மாதிரி லெவலில் நம்ம அருமையா போயிட்டு இருக்கு சார். இந்த வீக்ல ஒரு 20% இன்கம் கிராஸ் பண்றேன் சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, எத்தனை பேரை டைரக்டா ரெஃபர் பண்ணிருக்கிறதா சொன்னீங்க சார்? சார் 19 சார். 19 சார். எக்ஸலன்ட் 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 சார். இப்ப நம்ம பிளான்ல என்ன சொன்னோம், 2 பேரை ரெஃபர் பண்ணி அந்த 2 பேருக்கும் நாம சொல்லி கொடுக்கறது மூலமா இவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறோம். இப்ப சுதாகர் சார் பாத்தீங்கன்னா 19 பேர் ரெஃபர் பண்ணிருக்காங்க. எத்தனை நாள்ல சார்? வெரி குட் வெரி குட் வெரி குட். கிட்டத்தட்ட 135 நாட்கள்ல இவங்க 19 நபர்களை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா சார். டீம்ல 65 மெம்பர்ஸ் டோட்டலா இருக்காங்க சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். இப்ப அதாவது இப்ப பாருங்க, 4.5 மாசத்துல 2 + 4 6 6 + 8 24 அப்படின்ட்டு இந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா குறைந்த நபர்கள் தான் இருப்பாங்க. ஆனா இப்ப 65 நபர்களை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப சரியான பாதையில பயணம் செஞ்சிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சிவகுமார் சார், ப்ளீஸ். சிவகுமார் சார். வணக்கம் சார். வாய்ஸ் கேக்குதா சார்? கிளியரா இருக்குங்க சார். நான் ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இதுல வரலாமா சார்? தாராளமா வரலாங்க சார். நீங்க இந்த பிசினஸ் பண்ணும்போது வேற எந்த பிசினஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தடையில்ல. நீங்க எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க சார். இதையும் சேர்த்து பண்ணுங்க. வாழ்த்துக்கள் சார். ஓகே சார். ரெண்டாவது, இந்த கிட்னி பிரச்சனைக்கு உள்ளவங்களுக்கு தீர்வு இருக்கா சார் இதுல? சார் ஜெனரலா இத ரொம்ப டிஸ்க்ளைமர் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் கேட்கறேன். இல்லைங்க சார், நாம இத நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு
என்ன பண்ணணும் அப்படின்னா 4 பேஷண்ட்ஸ்க்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம் சார். ஒண்ணு, குழந்தை இல்லாதவங்களுக்கு. சரி சார். குழந்தை இல்லாதவங்களுக்கு இது முழுமையான தீர்வு கொடுக்குங்க சார். 2வது, செக்ஸுவல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இல்ல ஆண்மைத்தன்மை பெண்மைத்தன்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. முழுமையா பிரச்சனை இல்லாம அவங்க நல்ல ஆரோக்கியம் மேம்படும். 3வது, ப்ராஸ்டேட் கிளாண்ட் பிபிஹெச் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த வீக்கம் குறையறதுக்கு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது எதுக்காக அப்படின்னா மெனோபாஸ் இருக்கிற இப்ப 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அதிகமான உயிரிழப்புக்கு அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த 4 விதமான பேர்களுக்கு மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. மத்தபடி ஆரோக்கியமா இருக்குன்னு நினைச்சிட்டு ஏமாந்து போயிருக்காங்கல்ல, வெளியில பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள அந்த போலா இருக்குன்னு சொல்லுவாங்க, பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி இருக்காங்கல்ல, அதே மாதிரி இருக்கிற அனைத்து நபர்களுமே எடுத்துக்கலாங்க சார். இப்ப கிட்னி பேஷண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா அவாய்ட் பண்ணிடுங்க சார். ஏன்னா கிட்னி பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தண்ணி குடிக்கணும்னு இருக்கும். இது எடுத்துக்கும் போது தண்ணி நிறைய குடிக்கணும், அப்ப கான்ட்ரவர்சி ஆகும். அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க சார். இப்ப கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நிஜமாவே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அவங்க மெடிக்கேஷனோட இருக்கும்போது இது சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா எதுக்காக நம்ம கொடுக்க வேணாம்னு சொல்றோம்னா, அவங்க எல்லாம் இப்ப ஸ்டேஜ் 4ல தான் ஜெனரலா இன்னைக்கு கேன்சரை கண்டுபிடிக்கிறாங்க சார். கேன்சர் வந்து ஸ்டேஜ் 1லயோ இல்ல எனக்கு வரப்போகுது அறிகுறி இருக்கு அதனாலயே நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிறவங்க எல்லாம் இல்ல. அவங்க எப்ப வேணாலும் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு ரிசர்வ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த ப்ராடக்ட கொடுப்பீங்க, அப்ப என்ன நடக்கும்னா காக்கா உட்கார பணம் பழம் எழுதுன்ட்டு அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இவர் வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாருங்க சார், ஆனா கொடுக்கும்போது சொன்னாருங்க சார் இந்த மாதிரி இது எடுத்துக்கும் போது கை காலெல்லாம் ஒரு புடைச்சல் மாதிரி எல்லாம் வெளியே வரும், ஜுரம் வரும், லூஸ் மோஷன் எல்லாம் வரும்ட்டு அதே மாதிரி எல்லாம் வந்ததுங்க சார் இவருக்கு. 3வது நாளே 4வது நாளே இவர் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாருங்க சார், அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றான். தயவு செஞ்சு இந்த மாதிரி கிரானிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வேற யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி இருந்தது, வேற யாராவது இருக்கீங்களா? நன்றி, தேங்க்யூ வெரி மச். வேற யாராவது டெஸ்டிமோனியல் ஷேர் பண்றதுக்கு ப்ராடக்ட யூஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது? வணக்கம் சுமலதா மேடம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம கம்பெனிக்கு நம்ம சார் எம்டி சாருக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நம்ம இந்த ப்ராடக்ட் மூலியமா நம்ம எல்லாரும் இணைஞ்சு இருக்கிறது ஒரு ஃபேமிலி மாதிரி டிராவல் பண்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுலயும் எங்க எம்எஸ்டி டீம் வந்து மற்ற பர்சனுக்கு சொன்னா கொஞ்சம் ஜலஸ் கூட ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒரு எங்களை சூப்பரா வளர்த்து கொண்டு வராங்க. ரமேஷ் சார், பிச்சமித்து சார், அவங்களுக்குலாம் பெரிய நன்றி சொல்லிக்கணும். சார் நான் செல்ஃப் யூஸ் பண்ணது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேங்க சார். நான் ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு, அதாவது ஒரு பக்கத்துல ஒரு நல்ல ஒரு டெஸ்டிமோனியல், நான் அதை சொல்லட்டுங்களா? ப்ளீஸ். தேங்க்யூ சார். ஆக்சுவலி அவங்க வந்து 40 above சார். அவங்களுக்கு அந்த ஃபேமிலி லைஃப்ல ப்ராப்ளம் கொஞ்சம் ரொம்ப, அதை எப்படி போய் அவங்க ஒரு கிராமத்துல இருக்கிற அறந்தாங்கி அந்த சரௌண்டிங்ல கிராமத்துல இருக்கிறவங்க அதை டாக்டர்கிட்ட எப்படி எடுத்துட்டு போய் சொல்றது, அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கூட பழக்கம் இல்லை. அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உடம்புக்கு ஒன்றும் முடியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்னசென்ட்டா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படியோ கிளிக் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஹெல்த் ப்ராடக்ட் பண்றேன், மேபி வேணும்னா உங்களுக்கு ஐடியா இருந்தா பண்ணுங்க, வாங்கி கொடுங்க, ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். 2 பாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு சேசையிலேயே அவங்களுக்கு ரொம்ப திருப்தி. இப்ப அவங்க வந்து பெட்டரா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு பேபி இல்ல, குழந்தை இல்ல. அவங்க அதுக்காக எடுத்துக்கவே இல்லை, ஆனாலும் தாண்டி இருந்ததுங்க சார். அவங்க ஏதோ எங்கேயோ டிராவல் பண்ணும்போது இதாயிடுச்சு, மற்றபடி ஆனா ரொம்ப பெட்டரா இருந்ததுன்னு சொல்லி அவங்க மறுபடியும் இதை எடுத்துக்கிறாங்க. இப்ப 3வது பாக்கெட் வாங்கியிருக்காங்கங்க சார். இது அவங்க வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா சொன்னாங்கங்க சார். அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். தேங்க்யூங்க சார். நிறைய கஸ்டமர் இருக்காங்க, பட் டைம் இல்லாதனால நான் இது ஒரு டெஸ்டிமோனியலை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேங்க சார். நன்றிம்மா, நன்றி நன்றி சுமலதா மேடம். தேங்க்யூ வெரி மச். இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன நான் சஜஷன் மட்டும் சொல்றேன். நான் என்னோட வட்டத்துல வர சில பேஷண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய சஜஷன்,
இப்ப குழந்தை இல்லாதவங்களுக்காக நீங்க யாருக்காவது சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்கள என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் திருப்பி பிளானிங்ல இருக்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் ஆகி ஒரு குழந்தையை தாங்கும் சக்தி இல்லாம தான் இத்தனை நாள் இல்லாம இருக்கு. இதை எடுத்த உடனே ஆண்களோட விந்தணுக்களோட வீரியம் அதிகமாகிறதுனால கொஞ்சம் இமீடியட்டாவே கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்களோட கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்கா இருந்ததுன்னா சில சமயம் டைம் ஆகலாம். அதனால நான் ஜெனரலா என்னோட அவங்களுக்கு ஒரு 3 மாசம் ஃபேமிலி பிளானிங்ல இருங்க, 3 மாசம் கழிச்சு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி செய்யும் போது ஆக்சுவலா கொஞ்சம் அந்த உருவாகும் குழந்தை வந்து குவாலிட்டியாவும் குவான்டிட்டியாவும் சாலிடாவும் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த கருத்தரிப்பு அந்த பேரண்ட்ஹுட் அந்த பயணம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. இதை முடிஞ்சதுன்னா நீங்க எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்தது சாந்தியா, முழுசா பேர் வரல, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. 4PK MST சாந்தியா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. சாந்தா மேம் ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரகுபதி சார். வெல்கம் சார். வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்கு சும்மா கொஸ்டின் பண்ண லாஸ்ட் ஒரு பதில் சொன்னீங்கல்ல. சரி, இது ஆன்சர் ஆகல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹலோ. ஓகேங்க ஓகேங்க, நன்றி நன்றி நன்றி. ஹலோ சொல்லுங்க சார். நீங்க நினைச்சதை வந்துட்டு சொல்லிட்டீங்க. என்னோட டாக்டருக்கு தான் வந்துட்டு கேட்கலாம்னு இருந்தேன். இப்ப 2019 வந்துட்டு மேரேஜ் ஆச்சு. ஒரு ஒரே தடவை வந்துட்டு ஒரு 3 மாசம் அந்த மாதிரி வந்து அவசரம் ஆயிடுச்சு. அதுக்கு மேல வந்துட்டு அந்த பாக்கியமே இல்லை. கொடுக்காம வேண்டாமான்னு கேட்கறதுக்கு நினைச்சிருந்தேன். அதை எனக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க. நல்லது. அதாவது நாம ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளை தேடிட்டு இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க எதை தேடிக்கொண்டிருக்கீங்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் தியரி. அதாவது சில சமயம் சில மீட்டிங் எடுக்கும் போது நான் அந்த விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டேன், அது சொல்லுவேன். ஆனா அந்த மீட்டிங்ல இருக்கிறவங்க எனக்கு இந்த கேள்வி இருந்தது, எனக்கு இதற்கான தீர்வு கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நீங்க சொல்ற விஷயம் சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாதங்கள் வந்து தொடர்ந்து எடுங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமை காக்க சொல்லுங்க. இந்த 3 மாதத்துல உங்களோட பீரியட் சைக்கிள் நார்மல் ஆகும். உங்க மருமகன் நினைக்கிறேன், ஓகேவா, அவரோட ஸ்பெர்மோட கவுண்ட்டும் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். அதற்கப்புறமா முயற்சி பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா இருக்கும், கிடைக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். குணசீலன் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. நல்லா இருக்கீங்கய்யா? நல்லா இருக்கேன். அந்த மாதிரி இருந்து குணசீலன். சிறப்பு சிறப்பு. கூடிய விரைவில் ஒரு ஹிந்தி மீட்டிங் ரெடி பண்ணிடுவாங்க, கவலைப்படாதீங்க. சந்தோஷங்கய்யா, சந்தோஷங்கய்யா. அது எதிர்பார்ப்பு இருந்துச்சு எனக்கு. நன்றிங்கய்யா. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நான் ஒரு 23ஆம் தேதி ஒரு 2 மாசம் ஆயிருக்குங்கய்யா. நான் 23ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 நாளுங்கய்யா. 3 நாள்ல எனக்கு இந்த வயிறு எல்லாமே பெருசு பெருசா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். எல்லாருமே எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு 26 வருஷம் அந்த வைத்திய லைன்ல இருக்கிறேன். என்னையா நீ வைத்தியம் பாக்குற, உனக்கு மட்டும் ஏன் அந்த வயிறு மட்டும் உள்ள போக மாட்டேங்குது? நான் நிறைய கம்பெனிகள்ல ஆயுர்வேதிக்க நம்பி போவேன் சார். எப்பயுமே ஆயுர்வேதிக் நேச்சுரல்ல வந்து எப்பயுமே ரொம்ப நம்புவேன். ஆனா எந்த ப்ராடக்ட் எடுத்து கூட இவ்வளவு ரிசல்ட் கிடைக்கலையா. 3 நாள்ல என்ன வாந்தி எடுக்க வச்சு, உடம்புல வலிகள் எல்லாம் ஏற்படுத்தி, ஒரு மண்டையை போய் சொத்து முட்டிக்கு போகாமன்னு கூட தோழிடுச்சு எனக்கு. ஆனா 3ஆம் நாள் எனக்கு சிறிய தலைவலி, 4ஆம் நாள் தலைவலி சரியா லைட்டா, பஸ் பாக்கி எல்லாம் போயிடுச்சு. என்ன ஆன்சர் என்ன பார்த்துட்டு அவங்க எப்படின்னா ஒரு 4 பேர் ஃப்ரெண்டுங்க ஒரே இடத்துல சேர்ந்தாங்க. அவரு போய் சொல்லி போன் பண்ணி கூப்பிட்டு 4 பேருமே, எங்கேயா உங்க வெயிலாம் எங்கேயா போச்சு, அம்சமா இருக்கேயா, இப்ப ரொம்ப நல்லா இருக்கேயா சொல்லிட்டு அதே இடத்துல 4 பேர் எந்த ஆர்டர் எடுத்தாங்கய்யா. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சுமதின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எனக்கு கீழே ஜாயின் பண்ணாங்கய்யா. அது அந்த மேடம் மெடிக்கல் தற்செயலாம் சந்திச்சோம். அப்ப அவங்க ஜாயின் பண்ணி அவங்க அப்பாவுக்கு இந்த சுகருக்காக கொடுத்துருக்காங்க. 447 இருந்த சுகரு 6 நாள்ல 170க்கு வந்திருக்கியா. 470ல 170க்கு சுகர் வந்திருக்கியா. காலில் எரிச்சல் போயிடுச்சுட்டாங்க, காலில் குடைச்சல் போயிடுச்சுட்டாங்க. இதை கேட்கும் போது
எனக்குள்ள சந்தோஷம். ஏன்னா அந்த அடுத்தவங்க ரிசல்ட் சொல்லும் போது கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குல்ல சார், அது மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க, அம்மாவுக்கு நல்லா இருக்கு. அவங்க அக்காவுக்கு ஊர்லயும் அக்காவுக்கு இது பண்ணிருக்காங்க. நல்ல சுமதிங்கிற ஒரு மேடம் எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, எனக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம், எனக்கு அமைஞ்சது. நன்றிங்கய்யா, ரொம்ப நல்ல ரிசல்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப விரைவா நான் இங்க ஒரு மீட்டிங்க்கு உங்களை எல்லாம் எல்லாரையும் அழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. கண்டிப்பா உங்களை எல்லாம் இங்க அந்தமானுக்கு அழைப்பேங்கய்யா. நன்றிங்கய்யா, நன்றி நன்றி. அந்தமான் இல்லைங்க சார், இங்க இருந்தபடியே நாம என்ன செய்யலாம் அப்படின்னா அமெரிக்கால இருக்கிறவங்களோட கனெக்ட் பண்ணலாம். இந்த ஜூம் மீட்டிங்கை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்னு முன்னாடி தொப்பையோட இருந்த குணசீலன் சாரியும் தொப்பை இல்லாத குணசீலன் சாரியும் ஒரு போட்டோ அனுப்புங்க பாப்போம். ஒரு போஸ்ட். கண்டிப்பா 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 அனுப்புறேங்க. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சாந்தா மேம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? என் எலக்ட்ரானிக்ஸ் ஃபேமிலிக்கு என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறது கொடுத்த அந்த ப்ராடக்ட்க்கு ரொம்ப நன்றி சார். என் ஹஸ்பண்டுக்காக தான் நான் எடுத்தேன். நீங்க சொன்ன மாதிரி நான் தேடிட்டே இருந்தேன் சார், ஆயுர்வேத மாதிரியே வேணும்னுட்டு. அவங்களுக்கு செகண்ட் கொரோனா வந்தப்ப ஆக்சிடென்ட் ஆச்சு, கால் வீங்கிடுச்சு, புண்ணாயிடுச்சு சார். எவ்வளவோ பக்கம் காமிச்சிட்டே இருந்தா நான் கால் எடுக்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது போன ஏப்ரல்ல தான் எடுத்தேன் சார் நானு. அவங்களுக்கு ஃபுல்லு 8 மாசத்துல ஃபுல்லு மார்க் இல்ல சார், அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்களே சொல்லி இன்னைக்கு டாப் அப் பண்ணிக்கிறேன் சார் 21,000. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறமேட்டுக்கு 7 இயர்ஸ் பாய்க்கு கேன்சர் பேஷண்ட் அவனுக்கு கொடுத்துருக்கோம். அவன் ஆக்டிவா இருக்கிறான், மெமரி ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப விளையாட்டு இருக்கா, நல்லா சாப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு போன் பண்ணாங்க. ஆசனத்துல இருந்து இன்னைக்கு ஒரு 35,000 கொடுத்துருக்காங்க சார் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, இப்போ ஹாப்பியா இருக்கு சார். நாளைக்கு என்ன ப்ராப்ளம்க்கு ஒரு 50,000 வேணும்னா நான் அர்ன் பண்ணிக்கலாம்ன்றதுக்கு எனக்கு பேங்க் மாதிரி இருக்கு சார். தேங்க்யூ சோ மச் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சாந்தா மேம், வாழ்த்துக்கள். நன்றி. அனைவரும் இப்ப 9:50 ஆச்சு, இது வரைக்கும் இருந்து கண்டினியூ ஆயிருக்கீங்க, வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளைக்கு ப்ராடக்ட் பிரசன்டேஷன் மட்டும் விரிவான செஷனா இருக்கும். நாளைக்கு ப்ராடக்ட் பத்தி முழுசா பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். குட் நைட் ஆல். தேங்க்ஸ்.